கோமதி நதிக்கரையில் இருக்கிற கோவிலூரில் காசிநாதன்கிற சிறுவன் இருந்தான். அவன் படிப்பிலையும் விளையாட்டுகளிலும் அந்த ஊரில் எல்லாருக்கும் முன்னதாக விளங்கியதால் எல்லாரும் அவனை கெட்டிக்காரன்னு புகழ்ந்தாங்க. ஒரு சில பேர் அவங்க அப்பா கிட்ட, உன்னோட மகனை வித்யாநாதர்கிட்ட அனுப்பு, அவர்கிட்ட எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கட்டும்னு சொன்னாங்க. அதை கேட்ட காசிநாதன் அவங்க அப்பா கிட்ட, அப்பா, யார் இந்த வித்யாநாதர்? அவர் என்னை விட எல்லாவற்றிலும் மேலானவரா அப்படின்னு கேட்டான். அவங்க அப்பா அதுக்கு, ஆமாப்பா, அவர் நிறைய படித்தவர், அவர்கிட்ட கல்வி கற்ற நிறைய பேர் இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னான். காசிநாதன் அப்பா, அவ்வளவு திறமை பெற்றவர்னா அவரே ஆட்சி புரியலாமே அப்படின்னு கிண்டலாக கேட்டான். அவங்க அப்பா அதுக்கு, இங்கே பாருப்பா, பெரியவங்களை பற்றி இப்படியெல்லாம் கேலியாக பேசக்கூடாது, அவர் கற்றுக்காத துறையே இல்லைன்னு சொல்லலாம், புது விஷயம் ஏதாச்சும் வந்தாலும் அதையும் கற்றுக்கிறாரு, அவரோட ஒரே லட்சியம் தான் கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட காசிநாதனும், அப்பா, இப்படியே வாழ்நாள் முழுசும் புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருந்தா எப்பத்தான் சுகப்படுறது? நான் கற்றுக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காகத்தான், பணம் இருந்தாதான் வாழ்க்கையில் சுகம் பெற முடியும், அவருக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்களே, அவருக்கு தெரியாத ஒன்றை நான் கற்றுக்கிட்டு அவரை விட நான் மேலானவன்னு நிரூபித்து காட்டுறேன்னு சொன்னான். அவங்க அப்பா அதுக்கு, இங்கே பாரு, நான் நல்லதைத்தான் சொல்லுறேன், நீ கேட்க மாட்டேன்னு சொல்லுற, என்னவோ உன் இஷ்டப்படி செய் அப்படின்னு சொன்னான். காசிநாதன் அதுக்கு, அப்பா, நான் சொல்லுறத செஞ்சு காட்டுருவேன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா அப்படின்னு கர்வத்தோடு சொன்னான். அதுக்கப்புறமா அவன் வித்யாநாதருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு ஆராயத் தொடங்கினான். தன்னை சுற்றிலும் உள்ளதை ரொம்ப உன்னிப்பாக பார்த்து வர தொடங்கினான். காசிநாதனோட குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு மாந்தோப்பு அவனோட ஊரோட எல்லையில் இருந்துச்சு. அதுக்கு நடுவில் மாமரம் மாதிரி ஒரு மரம் இருந்த போதிலும் அதோட காய் மட்டும் எலுமிச்சை மாதிரியாகவும் தின்னு பார்த்தா பாகக்காய் மாதிரி கசப்பாகவும் இருந்துச்சு. அந்த மரம் தோப்புக்கு ராசியானது அப்படின்னு சொல்லி அதை எதுவுமே செய்யாமல் விட்டு வச்சுருந்தாங்க. ஒரு நாள் ஒரு குரங்கு அந்த தோப்புக்குள்ளே நுழைஞ்சது. காசிநாதன் தோட்ட காவலாளிகளை எச்சரிக்கை பண்ணி அதை தானே துரத்த தொடங்கினான். குரங்கு அங்கேயும் இங்கேயும் ஓடி தோப்புக்கு நடுவில் இருக்கிற விசித்திர மாமரத்து மேலே ஏறிச்சு. களைச்சி போனாது அந்த மரத்தோட காய் ஒன்றை பறித்து தின்னுச்சு. மறு வினாடியே அது ரொம்ப உற்சாகமாக ஒரே தாண்டில் அந்த தோப்புக்கு வெளியே குதிச்சு வேகமாக ஓடிருச்சு. அதை பார்த்த காவலாளிகள் அந்த குரங்கு ஆஞ்சநேயரே அப்படின்னு சொல்லி கன்னத்தில் போட்டுக்கிட்டு விழுந்து வணங்கினாங்க. ஆனால் காசிநாதன் மட்டும் யோசித்து பார்த்துட்டு அந்த மரத்தோட காயில் ஏதோ ஒரு அபூர்வ சக்தி இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தான். உடனே அவன் அந்த மரத்துடைய காய் ஒன்றை பறித்து தின்னுட்டு தாவி தாவி பார்த்தான். தான் ஒரு புதிய சக்தியை பெற்றுதான் அவன் உணர்ந்த போதிலும் அவனால் அதிக தூரம் தாண்ட முடியலை. அவன் நிறைய தடவை முயற்சி பண்ணி பார்த்தான். களைச்சி போனானே தவிர அதிக தூரம் தாண்ட முடியலை. அப்போ அவன் அந்த குரங்கு ரொம்ப களைச்சி போய் அந்த மரத்தோட காயை தின்னுட்டு தாண்டினதை நினச்சி பார்த்தான். தானும் களைச்சி போனதால் அந்த மாதிரியே ஒரு காயை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு காயை பறித்து தின்னான். அப்போது தன்னோட உடலில் புதிய சக்தி ஒன்று வந்ததை உணர்ந்து உயரமாக எம்புனான். ஆஹா, அவனோட உடல் லேசாகி பறவை மாதிரி பறக்க தொடங்கினான். தாவ முயற்சி பண்ணி குரங்கு தாவியது மாதிரி ரொம்ப தூரத்தை தாண்டினான். காசிநாதன் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைஞ்சான். மனிதன் அனுமாரை போல நீண்ட தூரம் தாண்ட அவன் வழி கண்டுபிடிச்சிட்டான். அப்பத்திலிருந்து தான் அறிந்த புதிய வித்தையை ஊராருக்கு செஞ்சு காட்டினான். அதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டு அவனை புகழ்ந்தாங்க. அவனோட புகழ் பக்கத்து கிராமங்களிலும் பரவிச்சு. ஒரு நாள் அவன் தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா, நான் கற்றுக்கிட்ட இந்த வித்தை உங்கள் வித்யாநாதருக்கு தெரியாதே, அதனால் நான் அவரை விட உயர்ந்தவன் தான் அப்படின்னு பெருமை அடிச்சுக்கிட்டான். அவங்க அப்பா அதுக்கு, காசிநாதா, நீ ஒருபோதும் வித்யாநாதருக்கு சமமாக ஆகிட முடியாது, அவர் எவ்வளவோ சாஸ்திரங்களை கற்று குருகுலம் அமைச்சு தான் கற்றுக்கிட்டதை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு, நீ அப்படியா செய்கிற அப்படின்னு கேட்டான். காசிநாதனும் அதுக்கு பதில் சொல்லலை. ஒரு நாள்
ஒரு முதியவர் காசிநாதனோட ஊருக்கு வந்து அவங்கிட்டவே, ஏன்பா இந்த ஊரில் காசிநாதருங்கிறவர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டார். காசிநாதனும், ஆமாம் நீங்கள் யார்? நான் தான் காசிநாதன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அந்த பெரியவர், அப்பா என் பேர் வித்யாநாதன், உங்களுக்கு புதுசாக ஏதோ தெரியுன்னு கேள்விப்பட்டேன், நான் உங்களுடைய சீடனாக இருந்து அதை கற்றுக்க விரும்புகிறேன்னு சொன்னார். அதை கேட்டு திகைச்சு போன காசிநாதன், ஐயா நீங்கள் வித்யாநாதரா? எல்லாம் கற்றவர்னு உங்களை புகழறாங்களே, இந்த ஒரு வித்தையை கற்றுக்கிறதுக்காக என்கிட்ட வரணுமா? எவ்வளவோ கற்ற உங்களுக்கு இது எதுக்கு? உங்களுக்கு தெரியாதது உலகத்தில் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிற அகம்பாவமா அப்படின்னு கேட்டா. அதை கேட்ட வித்யாநாதர் ரொம்ப பணிவா, அப்பா எனக்கு அகம்பாவம் இருந்திருந்தா உங்களை தேடி இங்கே வந்திருப்பேனா? கற்றுக்கிறதுக்கு எல்லையே இல்லை, நாம் கற்றுக்கிட்டே இருக்கணும். நான் கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் என்னோட லட்சியம். எதையாச்சும் கற்று பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை எனக்கு இல்லைன்னு சொன்னார். அதை கேட்ட காசிநாதன் ஏளனமாக சிரிச்சு, மனுஷன் குரங்கு மாதிரி தாவர முறையை நான் கண்டுபிடிச்சேன், அது ஒரு புதிய விஷயம். அதை நான் உங்களுக்கோ இல்லை வேற யாருக்கோ ஏன் கற்றுக் கொடுக்கணும்? இதனால் என்னால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியுது. இந்த ரகசியம் என்கிட்டவே இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். அந்த வித்தை என்னோடு மறைஞ்சிட்டா யாருக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னு கேட்டான். அதை கேட்ட வித்யாநாதரோ, ஆமாம் நஷ்டம் ஏற்படும்தான். மீனானது நீரில் உயிரோடு இருக்குது, அது தரையில் விழுந்தா துடிதுடிச்சு இறந்து போகுது. இமயமலையில் வாழற கரடி பாலைவனத்தில் ஒரு வினாடி கூட இருக்க முடியாது. ஆனால் மனிதனுக்கு அப்படி இல்லை, அவன் நீரில் நீந்தணும், ஆகாயத்தில் பறக்கணும், எல்லா தட்பவெப்ப நிலைகளிலும் எதிர்நீச்சல் போடணும். அதுக்காகத்தான் கடவுள் மனுஷனுக்கு மூளையை கொடுத்துருக்கிறாரு. இப்போ உங்களோட இந்த புதிய கண்டுபிடிப்பை எடுத்துக்குவோம். இந்த வித்தையை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டா நதிகளை கடக்கலாம், எரியிற தீயிலிருந்து குதித்து உயிர் தப்பலாம், தம்முடைய தேவைக்கு ஏற்ப இதை ஒருவர் பயன்படுத்தி கொள்ளலாம். தாம் கற்றதை வாயாலையும் நூல்களை எழுதியும் படித்தவர்ங்கிறவர் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். வித்யாநாதர் இப்படி சொன்னதும் காசிநாதன் அவருடைய கால்களில் விழுந்து வணங்கி, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்கள் கூட வந்து உங்களுடைய சீடனாக இருந்து நிறைய கற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரே விஷயத்தை உங்களுக்கு குருதட்சணையாக சமர்ப்பிக்கிறேன், என்ன உங்களுடைய சீடனாக ஏற்றுக்குங்கன்னு வேண்டுனா. வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, வித்யாநாதரின் சீடனாக முதலில் மறுத்த காசிநாதன் பிறகு அவருடைய சீடனாக இருக்க ஏன் வேண்டினான்? தான் அவரை விட உயர்ந்தவன் என்ற அவனுடைய எண்ணம் ஏன் மறைந்து போயிற்று? என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்குநூறாக வெடித்துவிடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, வேதாளமே, காசிநாதன் ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து வைத்துக்கொண்டு அது வித்யாநாதருக்கு தெரியாததால் தானே அவரை விட உயர்ந்தவன் என்று கர்வப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் வித்யாநாதரோ காசிநாதனை தேடிக்கொண்டு வந்து அவனுடன் பேசவே அவருக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாம் தனக்கு தெரியவே இல்லை என்பதை உணர்ந்தான். அதனால்தான் அவரிடம் தன்னை அவருடைய சீடனாக ஏற்கும்படி வேண்டினான். முன்பு அவன் கொண்டிருந்த அகங்காரம் வித்யாநாதர் அவனோடு பேசிய பேச்சால் அடியோடு மறைந்து போயிற்று என்று கூறினான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.